தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் புதிய கட்சியை துவங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அரசியல் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் உள்ள ஆசை. நடிகர்களுக்குத்தான் ஆசை என்று சொன்னால் பிரபலங்களுக்கும் கூட இந்த ஆசை வந்துவிட்டது. சமீபத்தில் நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பித்தார். இவர் ஒரு நடிகர். அதேபோன்று அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர், இவர் ஒரு பிரபலம். இவரும் ஒரு தனி கட்சியை ஆரம்பித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் சற்று முன் ஒரு பிரபல கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. வேறு யாருமல்ல, எக்ஸ் தளத்தின் அதிபர் எலன் மாஸ்க். இவர் அமெரிக்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற வேண்டுமென்று அயராது உழைத்தவர். ட்ரம்ப் அதிபரானால் எலன் மாஸ்க் அமைச்சராக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு பதிலாக வேறு ஒரு பதவி வழங்கப்பட்டது. அந்த பதவியையும் எலன் மாஸ்க் ராஜினாமா செய்துவிட்டார். தற்பொழுது ட்ரம்புக்கும் எலன் மாஸ்க்கும் 7ஆம் பொருத்தம். இருவருக்கும் இடையே பகை உண்டாகிவிட்டது. இந்த பகையானது நீர்பூத்த நெருப்பு போன்று மாறிவிட்டது. இந்த சூழ்நிலையில் புதிய கட்சி ஆரம்பிக்கப் போவதாக அறிவிப்பு செய்திருந்தார். சற்று முன் புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார். அமெரிக்கா பார்ட்டி என்ற ஒரு புதிய கட்சியை எலன் மாஸ்க் அறிவித்துள்ளார். உங்கள் சுதந்திரம் உங்களிடமே திருப்பி கொடுப்பதற்காக என்று தன்னுடைய குறிக்கோளை அதில் பதிவு செய்துள்ளார். தான் புதிய கட்சி ஆரம்பித்துள்ளதாக தன்னுடைய கட்சியின் பெயரையும் குறிக்கோளையும் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார் எலன் மாஸ்க். அமெரிக்க அரசியலில் இது ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா? அடுத்து நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் எலன் மாஸ்க் போட்டியிடுவாரா, அதிபர் ஆவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.